அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். +2 ப்ராக்டிக்கல் கிளாஸில் நாம் இன்றைக்கு பிஎன் ஜங்ஷன் டயோடு கேரக்டரிஸ்டிக் அப்பரட்டஸ் எஜுகேஷனல் கிட் என்ற எடுகிட் இந்த கிட்டை பயன்படுத்தி பிஎன் ஜங்ஷன் டயோனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்டடி பண்ண போகிறோம். இதில் ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ்னு 2 ப்ராக்டிக்கல் இதில் இருக்குது. இதில் எப்போவுமே ஆஸ் யூஸ்வலாக நம்ம ப்ராக்டிக்கல் ஆரம்பித்தோடனேயே இந்த எஜுகேஷனல் கிட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். இதனுடைய ப்ளஸ் டெர்மினலை வோல்ட் மீட்டருடைய ப்ளஸ் டெர்மினலில் கொடுத்துறோம். எல்லாம் 0 ரீட் ஆகுது. இப்போ நம்ம இதை அட்வான்ஸ் பண்ணுறோம். இப்போ வோல்ட் மீட்டரில் நமக்கு வோல்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 3.54 ஸோ 5 வோல்ட். இப்போ 5 வோல்ட் வந்து நாம் ஸ்டாப் பண்ணோம்னா இப்போ 5.52ல் 5.52ல் ஸ்டாண்டர்டாக நிற்கணும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேபிளாக இருந்ததுன்னா இந்த வோல்ட் மீட்டர் இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் இதெல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம மினிமைஸ் பண்ணிவிட்டு கிட் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் போகிறோம். ரிவர்ஸ் பயாஸில் உள்ள இந்த பேட்டரி டெர்மினலை வோல்ட் மீட்டர் நெகட்டிவில் கொடுத்துறோம். இந்த ப்ளஸ்ஸை வோல்ட் மீட்டர் ப்ளஸில் கொடுத்துறோம். இப்போ மினிமம் பொசிஷனில் வச்சுட்டு ஆன் பண்ணுறோம். இப்போ வோல்ட் மீட்டர் வந்து 0 ரீட் ஆகுது. இப்போ இதில் வந்து நம்ம வோல்டேஜ் அட்வான்ஸ் பண்ணுறோம். பாருங்க, இப்போ 7, 8, 10 வோல்ட் வச்சோம்னா 10 வோல்ட் வந்து ஸ்டாண்டர்டாக அப்படி இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் இந்த வோல்ட் மீட்டர் எல்லாம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ எகைன் மினிமம் பண்ணி 0 வந்ததை பார்த்துக்கிட்டு கிட் ஆஃப் பண்ணிடுறோம். கனெக்ஷன் ஏற்படுத்துறதுக்கு நமக்கு வந்து அந்த சர்க்யூட் டயக்ராம் வேணும். இதுதான் அந்த சர்க்யூட் டயக்ராம். ஃபார்வர்ட் பயாஸுக்கு இங்கே இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. இது பேட்ரி. இந்த பேட்டரியில் இந்த மாதிரி ஆரோ போட்டிருந்தாங்கன்னா இது வந்து வேரியபிள் பேட்டரின்னு அர்த்தம். கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் 0லேருந்து வேரி ஆகும். அதனால் இந்த ஆரோ இருக்கும். இந்த ப்ளஸ்ஸு இந்த 470 ஓம் ரெஜிஸ்டருக்கு வருது. ரெஜிஸ்டர்லேருந்து மில்லி ஆம்பியர் அதனுடைய ப்ளஸ்ஸுக்கு போகுது. அதனுடைய மைனஸ் டயோடுக்கு வருது. டயோடுடைய இந்த எண்டு பேட்டரிக்கு வந்துடுது. இந்த டயோடுக்கு அக்ராஸாக நம்ம வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் சர்க்யூட் டயக்ராம். இதே மாதிரி இந்த கிட்டில் பாருங்க, இது வந்து இந்த பேட்டரி. இந்த பேட்டரியினுடைய பாசிட்டிவ் இந்த ரெசிஸ்டருக்கு வரணும், இங்கே கனெக்ட் பண்ணணும். இந்த ரெசிஸ்டருடைய அடுத்த எண்டு இந்த மில்லி ஆம்பியர் மீட்டருடைய பாசிட்டிவ் வரணும். இந்த பாசிட்டிவ் மில்லி ஆம்பியருக்குள்ளே போயிட்டு இங்கே வரும். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இந்த டயோடில் கனெக்ட் பண்ணணும். இந்த டயோனுடைய அடுத்த எண்டு இங்கே நெகட்டிவ்க்கு வந்துடணும். இந்த மாதிரி இந்த சர்க்யூட்டை போட்டுட்டு இந்த வோல்ட் மீட்டர் ப்ளஸ்ஸையும் இந்த மைனஸையும் இந்த வோல்ட் மீட்டர் ப்ளஸ்ஸை இதுலையும் இந்த மைனஸை இங்கேயும் கனெக்ட் பண்ணோம்னா 0 கிரவுண்ட் ஆயிரும். இப்போ கனெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ இந்த சர்க்யூட் டயக்ராமில் பார்த்தபடி பேட்ரி பாசிட்டிவ்லேருந்து ரெசிஸ்டர் பாசிட்டிவ், இந்த பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் இந்த ரெசிஸ்டர்லேருந்து அம்மீட்டர் பாசிட்டிவ், இந்த ரெசிஸ்டர்லேருந்து அம்மீட்டர் பாசிட்டிவ், அம்மீட்டர் நெகட்டிவ்லேருந்து வோல்ட் மீட்டர் வழியாக இந்த டயோடுக்கு, அம்மீட்டர் நெகட்டிவ் வோல்ட் மீட்டர் டயோடு இதெல்லாம் ஒரே வயரில் கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த டயோனுடைய அடுத்த எண்டு கேத்தோட பேட்டரி நெகட்டிவ் கொண்டு வரோம். இந்த கேத்தோட பேட்டரி நெகட்டிவ் கொண்டு வரோம். அதே நெகட்டிவ் வோல்ட் மீட்டர் நெகட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான் நம்ம கனெக்ஷன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பக்கம் நம்ம கனெக்ஷன் பண்ணல, ஏன்னா இது ரிவர்ஸ் பயாஸ் அப்போ பண்ணிக்கலாம். இப்போ நாம் வந்து கிட் ஆன் பண்ணி அப்சர்வேஷன் பண்ண போகிறோம். இப்போ இந்த அப்சர்வேஷன் நமக்கு என்ன வேணும்னா இதுதான். இதில் சீரியல் நம்பர் படி ஒரு 9 வரைக்கும் எடுத்திருக்கோம். இது வி ஃபார்வர்ட் வோல்ட்டில் வரும், இது ஐ ஃபார்வர்ட் மில்லி ஆம்பியரில் வரும், இது மில்லி ஆம்பியரில் வரும், இது வோல்ட்டில் வரும். இப்போ இதில் இந்த வோல்ட் மீட்டரில் 0.1, 0.2, 0.3 அந்த மாதிரி 0.8, 0.9 வந்தால் அது வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஐஎஃப் எவ்வளோ மில்லி ஆம்பியர் இதில் ரீட் ஆகுது அப்படிங்கிறத நாம் இதில் ஃபுல்லப் பண்ணோம்னா அதுதான் நம்மளுடைய அப்சர்வேஷன். இப்போ அதுக்கு நம்ம முதல்ல இந்த நாபு மினிமம் பொசிஷனில் வச்சுக்கிட்டு கிட்டை ஆன் பண்ணுறோம். கிட் ஆன் ஆயிடுச்சு. இங்கே 0 ரீடிங் இருக்கணும். இனிஷியலாக இந்த நாபு 0 பொசிஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணி 0.1க்கு இங்கே எவ்வளவு மில்லி ஆம்பியர் வருது, 0.2க்கு 0.2 வோல்ட்டுக்கு இங்கே எவ்வளோ மில்லி ஆம்பியர் வருது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த நாபை அட்வான்ஸ் பண்ணி, இது வந்து வேரியபிள் பொட்டான்ஷியல் மீட்டர், இதை அட்வான்ஸ் பண்ணி இங்கே பார்க்குறோம். இங்கே 0 தான் இருக்குது. அடுத்து 0.2க்கும் 0 தான் இருக்குது. 0.3க்கும் 0 தான் இருக்குது. 0.4க்கும் 0 தான் இருக்குது. அடுத்து 0.5 வரும் பொழுது இங்கே 0.2 வருது. ஸோ 0.5க்கு 0.2, இங்கே 0.5க்கு 0.2
2 மில்லி ஆம்பியர் ரீடிங் வருது. அடுத்து 0.6க்கு 0.6க்கு 1.5 வருது. 0.6க்கு 1.5. அடுத்து 0.7 0.7க்கு 8.2. அடுத்து 0.8க்கு 0.8க்கு 23.8. அடுத்து 0.9. 0.9 டிஸ்பிளே ஆகலைன்னா 0.85க்கு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து 0.85. 0.85க்கு 34 வருது. 0.85க்கு இங்கே 34.0. இது வந்து 0.85. இப்போ இந்த மாதிரி இதெல்லாமே இங்கே எல்லாமே 000 ரீடிங் இருந்தது. அதுக்கப்புறம் 5லேருந்து இந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ஃபார்வர்ட் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்கு நம்ம சர்க்யூட் போட்டதுப்படி நாம் எடுத்த அப்சர்வேஷன். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் இப்போ நம்ம அப்சர்வேஷன் முடிச்சிட்டோம். கிட்ட ஆஃப் பண்ணிடலாம். இந்த நாபை மினிமம் பொசிஷன் கொண்டு வந்துடலாம். இப்போ நாம் இந்த சைடுக்கு வரணும். இப்போ இந்த சைடுக்கு இதே மாதிரி இந்த ரிவர்ஸ் பயாஸ்க்கு ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த டயோடு ஃபார்வர்ட் பயாஸில் இந்த ஆனோடில் பாசிட்டிவ் கொடுத்து கேத்தோடு போய் நெகட்டிவ் கிரவுண்ட் ஆகிருக்கு. அதே அப்படி இங்கே பார்த்தோம்னா இங்கே கேத்தோடு மேலே இருக்குது. கனெக்ஷன்ஸ் எல்லாம் இதே மாதிரி தான். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் இந்த பேட்டரி பாசிட்டிவ்லேருந்து ரெசிஸ்டர் பாசிட்டிவ், ரெசிஸ்டருடைய அடுத்த எண்டு அம்மீட்டர் பாசிட்டிவ், அம்மீட்டர் மைக்ரோ ஆம்பியரில் இருக்கும். இதனுடைய நெகட்டிவ் இந்த டயோடுக்கு கேத்தோடுக்கு வரணும். டயோடுடைய ஆனோடு இங்கே கிரவுண்ட் ஆகணும். அதே சமயம் இந்த வோல்ட் மீட்டருடைய இந்த நாபு, இந்த ப்ளஸ் நாபு இதுக்கு வரணும், இந்த மைனஸ் நாபு இதுக்கு வரணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதே மாதிரி இந்த மைனஸை இங்கே கொடுத்து இது நேராக இங்கே வரணும், இதுவும் இங்கே வரணும். அதனால் இதில் கொடுத்து இங்கே கொண்டாந்துடும். ஒரே வயரில் ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிடுது. அதே மாதிரி இங்கேயும் ஒரே வயரில் இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிரும். இந்த கிரவுண்டை இங்கே கொண்டு வந்துட்டு இதில் கொடுத்துரும். அப்போ இதெல்லாம் கிரவுண்ட் ஆயிரும். ஸோ இந்த வோல்ட் மீட்டர் இந்த டயோடுக்கு அக்ராஸாக கனெக்ட் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸாக இதில் நம்ம பண்ணணும். ரிவர்ஸ் பயாஸ்க்குள்ள கனெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இப்போ நாபை மினிமம் பொசிஷனில் வச்சுட்டு கிட் ஆன் பண்ணுறோம். இங்கே இந்த 2 மீட்டர்லையும் வந்து 000 ரீடி ஆகணும். இப்போ நம்ம அப்சர்வேஷன் படி இது வந்து ரிவர்ஸ் பயாஸ்குள்ள சர்க்யூட் டயக்ராம் நம்மளுடைய அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷனில் இந்த கரண்ட் ரிவர்ஸ் வந்து மைக்ரோ ஆம்பியரில் வரும். ரொம்ப மினிமம் கவுண்ட் தான். அந்த மைனாரிட்டி கேரியர்ஸ்னால் ரொம்ப மினிமமாக தான் வரும். அதனால் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 10 ரீடிங் எடுத்துருக்கோம். இதில் வந்து ஆக்சுவலாக அந்த கிட்டில் வந்து ஒரு 20 ரீடிங் வரைக்கும் வரும். நமக்கு ஒரு 10 ரீடிங் போதும் ஒரு கிராஃப் ப்ளாட் பண்ணுறதுக்காக. இப்போ இதில் இந்த வோல்டேஜ் ரிவர்ஸ் பயாஸில் வோல்ட்டில் 1 வோல்ட் 2 வோல்ட் 3 வோல்ட் அப்படின்னு செட் பண்ணுறோம். நம்ம அங்கே ஃபார்வர்ட் பயாஸில் 0.1 0.3 0.2 0.3 பண்ணியிருந்தோம். இங்கே 1 வோல்ட்லேருந்து ஒரு 10 வோல்ட் வரைக்கும் எவ்வளவு மைக்ரோ ஆம்பியர் வருது அப்படிங்கிறத நம்ம இந்த அப்சர்வேஷன் எழுத போகிறோம். இப்போ நான் வந்து இந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஃபார்வர்ட் பண்ணுறேன். 1 வோல்ட்டுக்கு 1 மைக்ரோ ஆம்பியர் வருது. 1 வோல்ட்டுக்கு இங்கே 1 மைக்ரோ ஆம்பியர். அடுத்து நம்ம 2 வோல்ட் கொண்டு போகிறோம். 2 வோல்ட்டுக்கு 2 மைக்ரோ ஆம்பியர். அடுத்து 3 வோல்ட்டுக்கு 3 மைக்ரோ ஆம்பியர். அடுத்து 4 வோல்ட்டுக்கு 4 மைக்ரோ ஆம்பியர். அடுத்து 5 வோல்ட்டுக்கு 5 மைக்ரோ ஆம்பியர். 6 வோல்ட்டுக்கு 6 மைக்ரோ ஆம்பியர். 7 வோல்ட்டுக்கு 7 மைக்ரோ ஆம்பியர். கரஸ்பாண்டிங் அப்படியே வருது. அடுத்து 8 வோல்ட்டுக்கு 8 மைக்ரோ ஆம்பியர். 9 வோல்ட்டுக்கு 9 மைக்ரோ ஆம்பியர். 10 வோல்ட்டுக்கு 10 மைக்ரோ ஆம்பியர் வரைக்கும் வந்துருக்கு. இப்போ இன்னும் நாம் இதை அட்வான்ஸ் பண்ணோம்னா பாருங்கள், 11 வோல்ட்டு 15 வோல்ட்டு 14 வோல்ட்டுக்கு 16 மைக்ரோ ஆம்பியர் 20 இப்படி கரஸ்பாண்டிங்காக வரும். ஸோ இதை நம்ம கிட்ட க்ளோஸ் பண்ணி நாபை க்ளோஸ் பண்ணிட்டு கிட்ட ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்மளுடைய ரிவர்ஸ் பயாஸுக்குள்ளே இந்த அப்சர்வேஷன். இந்த டேபுலர் காலம் படி இந்த 1.5 வோல்ட்டு 0.6லையும் 0.7ல் 8.2 இந்த இடத்துல தான் வேரியேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இங்கேருந்து 0 வந்து 0.2 வந்து 1.5 வந்தது. இந்த 2 ரீடிங் மட்டும்தான் நல்லா பூஸ்ட் ஆகிருக்கு. அதனால் இதை நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே இந்த ஃபார்முலா படி ரெசிஸ்டன்ஸ் ஃபார்வர்டு ஈக்குவல் டு டெல்டா சேஞ்ச் இன் வி ஃபார்வர்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் ஐ ஃபார்வர்ட்.
இப்போ இது வந்து வோல்ட்டில் இருக்கும், இது நமக்கு மில்லி ஆம்பியரில் இருக்கும். ஈக்குவல் டு இது நம்ம ரீடிங் படி பார்த்தோம்னா இங்கே இந்த வி ஃபார்வர்டு வோல்டேஜ் ஃபார்வர்டு பார்த்தோம்னா இந்த இடம் 0.7க்கும் 0.6க்கும் இடையில உள்ள இந்த வேரியேஷன். அப்போ இங்கே 0.1 வோல்ட் வேரியேஷன், 0.1 வோல்ட் டிவைடட் பை இங்கே கீழே 8.2 மைனஸ் 1.5. 8.2 மைனஸ் 1.5னா நமக்கு 6.7 வரும். 6.7 இன்ட்டு 10⁻³ மில்லி ஆம்பியர்னால் ஈக்குவல் டு இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம்னாக்கா நமக்கு 0.0149 வரும். இந்த 10⁻³ மேலே வரும்போது 10⁻+3 வரும். ஈக்குவல் டு இங்கே 3 தாண்டி வச்சோம்னாக்கா 14.9 ohms. இது வந்து நமக்கு ஃபார்வர்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பிஎன் டயோடு. இந்த சிலிக்கான் டயோடைய ஃபார்வர்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 14.9 ohms வருது. ஸோ இது நமக்கு ஃபார்வர்ட் பயாஸில் உள்ள இந்த கால்குலேஷன் பார்த்து முடிச்சிட்டோம். ரிவர்ஸ் பயாஸில் நம்ம கொண்டு உள்ள அந்த கிராஃப் மட்டும் நம்ம பண்ணி காமிச்சா போதும். இப்போ இதில் கிராஃபில் நம்ம பிளாட் பண்ணும் பொழுது இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு வந்து 0.9 வோல்ட் வரைக்கும் நம்ம 0.85 வரைக்கும் எடுத்தோம். இதை வி ஃபார்வர்டு வோல்டேஜில் 1 சென்டிமீட்டருக்கு 0.1 வோல்ட் 0.2 வோல்ட் அந்த மாதிரி எடுத்துருக்கோம். இங்கே ஒய் ஆக்சிஸில் ஐ ஃபார்வர்டு மில்லி ஆம்பியரில் 1 சென்டிமீட்டருக்கு 5 மில்லி ஆம்பியர் அந்த மாதிரி நம்ம 40 வரைக்கும் எடுத்துருக்கோம். இப்போ இங்கே நம்ம ஸ்கேல் எழுதிடணும். ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 0.1 வோல்ட்டு, ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 மில்லி ஆம்பியர். இப்போ நாம் எடுத்த அந்த ரீடிங் படி இதில் பிளாட் பண்ணோம்னா இந்த மாதிரி இந்த கிராஃப் வரும். இதில் இந்த 6.6 தான் இந்த கர்வ் வந்து சூட் ஆகுது. இதுதான் நம்ம நீ பாயிண்ட். அப்போ அந்த நீ வோல்டேஜுங்கிறது வந்து 0.6 வோல்ட்டு சொல்லிடணும். அடுத்து இங்கே ரிவர்ஸ் பயாஸில் இங்கே எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே 1 வோல்ட்டு 2 வோல்ட்டு 3 வோல்ட் இந்த மாதிரி 9 வோல்ட் வரைக்கும் இது எடுத்திருக்கோம் எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸில் நமக்கு ஐ ரிவர்ஸ் இது வந்து மைக்ரோ ஆம்பியரில் 5, 10, 15, 20, 25 எடுத்திருக்கோம். இங்கே 0லேருந்து 9 வரைக்கும் இங்கே பார்த்தோம்னா அதே 1 மைக்ரோ ஆம்பியர், 2 மைக்ரோ ஆம்பியர், 3 ஆம்பியர், அது 9 மைக்ரோ ஆம்பியர் வரைக்கும் இருந்தது. அதெல்லாம் பிளாட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு காமிச்சிருக்கோம். இதனுடைய ஸ்கேல் நம்ம பார்க்கும்போது ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 வோல்ட்னு எடுத்திருக்கோம். ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 மைக்ரோ ஆம்பியர்னு எடுத்திருக்கோம். இந்த மாதிரி இந்த கிராஃப் பிளாட் பண்ணி சப்மிட் பண்ணோம்னா நம்ம வந்து மேக்ஸிமம் நிறைய மார்க் எடுக்க முடியும். எதிர்வரக்கூடிய ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் எடுத்து பாஸ் ஆகி வரணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களுடன் இன்னொரு காலையில் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.